பண்ணலாமா? ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாமூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்தமாதவம் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனி प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. श्री कृष्ण परमात्मने नमः. So we are going to see the main topic today. We are entering to the 7th chapter, 18th sloka. Udhara sarva evaite jnani त्वात्मैव मे मतम् आस्थितः सहि युक्तात्मा मामेवाम् उत्तमां गतिम्. So here Krishna is telling येते सर्वे उद्धारा एव यानि तु मे आत्म एव मतम्. मतम् means ज्ञात्वा. सः हि युक्तात्मा अनुत्तमां गतिं माम् एव आस्थितः. I myself lead them to the good path. Why? It is my duty. Others are depends upon udhara nimittam. But jnani is depend upon God and God alone. இதை சொல்லிட்டு அதுக்கு அவர் கேட்கிறார், एवं भूतो मद्भक्तो அதிதுர்லபக இத்யாஹ. வை அது எதனால் கடவுள் அப்படி ஞானியை மட்டும் அழைத்து செல்லுவார், மீதி பேரெல்லாம் தன்னுக்கு ஏத்துக்கலன்னு இல்லை, ஆனா அந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா அதுக்கான ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம். बहूनां जन्मनां अन्ते ज्ञानवान् मां प्रपद्यते वासुदेवः सर्वमिति स महात्मासु दुर्लभः. फर्स्ट अन्वयம் சொல்லிறேன். இந்த பதம் பகூனாம் ஜன்மனாம் அந்தே ज्ञानवान् मां प्रपद्यन्ते वासुदेवः सर्वम् इति स महात्मा सुदुर्लभः. பகுனாம் ஜன்மனாம் அந்தே அப்படியே தான் வரும். சர்வம் வாசுதேவ இதி ஞாத்வா மாம் பிரபத்யந்தே சம் மகாத்மா துர்லபஹ அப்படி மாத்திக்கணும். ஓகேங்களா? பகுனாம் ஜன்மனாம் அந்தே ஃபர்ஸ்ட் வேர்டு அப்படியே வந்துடும். ஞானவாமாம் பிரபத்தியந்தே இருக்குல்ல, அதை அப்படியே கீழே எடுத்துட்டு வந்துருங்க. வாசுதேவ இதி சர்வம் வாசுதேவ இதி ஞானவான். யார் ஞானவான்? மாம் பிரபத்தியந்தே என்னிடம் சரணாகதி அடைகின்றவர்கள். ச மகாத்மா சுதுர்லபஹ. இப்போ ஒவ்வொரு வார்த்தையா சொல்றேன். பகுனாம், பகுனாம்னா நிறைய பேர் இல்ல. ஜென்மனாம் நிறைய ஜென்மங்களில் எடுத்திருக்கக்கூடிய நிறைய மக்களின் மத்தியே, அந்தே மத்தியே. ஓகேங்களா? சர்வம் எல்லாமே. வாசுதேவ இதி வாசுதேவன்ற சப்தத்துக்கு நிறைய பாஷ்யக்காரர் ராமானுஜ சுவாமிலோ சங்கர பகவத்பாதாலோ ஆனந்தகிரியோ மத்வாச்சாரியர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதை நான் பின்னாடி சொல்றேன். ஞானவான், வான் அப்படின்றது ஒரு பிரத்தியம், அது ஒரு சஃபிக்ஸ். அது who has become அப்படின்னு சொல்லும்போது வான்றது. பகவான் அப்படின்னா one who is possessed over, one who is acquired these things is known as வான் அப்படின்றது. ஓகேங்களா? பலவான், வீரியவான், சக்திமான், அதெல்லாமே ஒரே இதுதான். அந்த வான்ற பத்தியும் உள்ளார போயிருக்கு. பகவான்னா 6 விதமான கட்டளைகளை உள்ளார வாங்க. ஞான, பல, வீரிய, ஐஸ்வர்ய, சக்தி, தேஜஸ். அது மாதிரி இங்க இங்க என்ன சொல்லியிருக்கார்? ஞானவான். ஞானவான்னா என்ன? ஒன் ஹூ ஹஸ் possessed what? ஆத்மபோதம், தத்துவபோதம், விவேக சூடாமணி,
பிரகரண கிரந்தங்கள் முடிஞ்சு அதுக்கப்புறமா பகவத்கீதா 10 உபநிஷத்து பிரம்மசூத்திர பாஷ்யம் முடிஞ்சு அவருக்கு ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசிதவ்யோன்ற 3 நடந்து முடிஞ்சிருந்தா இஸ் ஞானவான். இல்ல சமதம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா ஆஸ்திக புத்தி இதெல்லாம் அங்க பரியந்தம் அங்க அந்த பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அங்க இருந்து முடிஞ்சு இவ்வளவு தொலை வந்தா இவங்கெல்லாம் ஞானவான் அப்படின்னு சொல்லி. மாம் என்னை, என்னைனா என்ன இல்ல வாசுதேவனை, பிரபத்யந்தே பிரபத்தி அதை நான் தனியா உங்களுக்கு சொல்றேன் எப்படின்னு. பிரபத்தின்னு என்னன்னு ச மகாத்மா அப்படியாப்பட்ட மகாத்மா சுதுர்லபக பகவானே சொல்லிட்டான். அதெல்லாம் கஷ்டம் ப்ராக்டிஸ் பண்ணதுன்னு. ஸோ இட் இஸ் யூ கேன் பி வெரி ரிலாக்ஸ். இட் இஸ் சுதுர்லபக சுஷ்டும் துர்லபக சுதுர்லபக. சு அப்படின்றது சுப்ர இது நிச்சயமா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றான். ஏன் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். இப்ப I want to go to the வாசுதேவ சப்தம். ஏன்னா மீதி பதம்லாம் உங்களுக்கு ஈஸியா தெரியும். வாசுதேவ சப்தத்துக்கு மட்டும் சொல்றேன். ஜெனரலி வாசுதேவக அப்படின்னா என்ன சொல்லுவோம்? வசந்தி அஸ்மின் பூதானி இதி வாசுஹு நிருக்தத்துல. வசந்தி வசந்தினா தமிழ் வசந்தி இல்ல, யார் ஒருவர் தங்குகின்றாரோ எங்க? தஸ்மின் பூதானி. அஸ்மின் பூதானினா இந்த உடம்பில் யார் நம் சரீரத்தில் தங்குகின்றாரோ அவருக்கு பேர் என்ன? வாசுஹு. ஓகேங்களா? அதனால வாசுன்னு பேர் வைக்கிறாங்களே. தேவாக அப்படின்னா தீப்தவந்தக ஜொலிக்கக்கூடியவர்கள். ஓகேங்களா? ஜொலிக்கக்கூடியவர்களுக்கு தேவர்கள்னு சொல்லுவாங்க. தேவகனா தீப்யந்தே லயதி இதி தேவக அப்படின்னு. இப்ப இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. யார் ஒருவர் நம் உடம்பில் உரைகின்றாரோ அந்த வாசு எப்படி இருக்கிறார்? அவர் இருப்பதால் நமக்கு உடம்பு இருக்குன்னு ஜொலிக்குது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? பேக் பண்ணிடுவாங்க, ஊதிடுவாங்க, உடனே கூப்பிட்டுருவாங்க. கூப்பிட்டு பெயரினை நீக்கி பிணவிட பெயரிட்டு அப்படின்னு சொல்லிடுவா. ஸோ அதனால் இதற்கு இது. அப்ப இதோடைய டெரிவேஷன் என்ன மீனிங்கு? The body which contains the illumination of Atma is known as Vasudevaha. அதை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணணும். நான் இப்போ சொல்கிறது அப்படி இப்படி கேட்டு பகவான் 2 காது கொடுத்துருக்கார், ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டுணும்னு இல்லை. ஒன்று அவங்க இந்த ஸ்தூல சரீரம், அந்த சரீரத்தோடு சேர்ந்த ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்துக்கு அவர் என்ன சொல்றாரு? வாசுதேவன் சொல்றாரு. அடுத்தது ஏன்னா நான் 6-7 கொடுக்க போறேன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா. அடுத்தது வசு வசந்தி அஸ்மின் பூதானி தான் இப்ப நான் சொன்னது. அடுத்தது அத அடுத்தது சொல்றேன். அடுத்த லைன் வசத் ஆச்சாதனேன் தாத்து. யார் ஒருவர் நம் உடம்பில் இருந்து நியந்தாவாக, இந்த உடம்பு போஷிக்கிறதுக்கும், இப்ப பாடி, இந்த பிசிக்கல் பாடி நல்லா சாப்பிடுறது, தூங்குறது, ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி 3 அவஸ்தையிலையும் இருக்கு, 3 குணத்திலயும் ஆனது. ஆனா அதெல்லாம் அப்படி வளர்ந்துட்டு இருந்தாலும் அது கூட ஒரு எந்தவித மாறுதலும் இல்லாம அப்படியே இருக்குல்ல, அந்த பொருளுக்கு வஸ் தாத்துன்னு பேர். that which is living inside us. ஓகேங்களா? அந்த என்டிட்டி இருக்கிறதுனால இது வளர்ந்துட்டு இருக்கு. அந்த தேவனுக்குன்னு ஆயிடுது சத்புருஷத்துல. ஸோ எந்த ஒரு தேவன், அந்த பெரிய தேவன் தானே, ஏன்னா அந்த தேவன் இல்லைன்னா போயிடுச்சு எல்லாமே. ஸோ அந்த தேவன் எப்படி இருக்கான்? நமக்கு ஒரு சைத்தன்ய வஸ்துவாக இருக்கின்றான். அவன் இல்லைன்னா என்ன ஆயிடுது? சரீரம் தானே வளருமா? தானா சாப்பிடுமா? நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் சாப்பிட்டா தானே சாமி உடம்பு வளருது. நீங்க சாப்பிட்டு வளருதோ இல்லையோ, ஆனா ஆத்மா அதை ஒண்ணுமே சேர்த்துக்கல. ஜீவாத்மா எதுவுமே சேர்த்துக்கல நம்ம கிட்ட. அதனாலதான் முண்டகோபனிஷத்துல அந்த ஸ்லோகம் சொல்றாங்க, துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமான விருக்ஷம் பரிசஸ்வஜாதே தயோரண்ய பித்பலம் ஸ்வாத்வத்தி அனஷ்ணன் நஷ்ணன் அபிஷ்டாக சீதி. இந்த உடம்புல ஒரு மரத்துல 2 பறவை இருந்ததப்பா. ஒரு பறவை நல்லா சாப்பிட்டு போஸ்டிட்டு அப்படியே குண்டாகி கொஞ்சம் கொஞ்சம் போய் கப்பமா கொஞ்சம் ஒல்லியாகி திருப்பியும் செத்து போயிடுது. இன்னொரு பறவை அது எதுவுமே சாப்பிடல, அந்த மரத்துலேயே தான் இருக்கு. ஆனா எல்லா பழத்தையும் பார்க்குது, ஆனா எதுவுமே சாப்பிடல. இது மாதிரிதான் நம்ம உடம்பு இருக்கு. அந்த உடம்பு தான் சரீரம். அதுல ஜீவாத்மா பரமாத்மான்னு 2 இருக்கு. ஜீவாத்மானது இந்த தேகம் தான் உண்மைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு போஷிச்சு
அதுல கொஞ்சம் அஸ்தி ஜாயதி விவரணமத்தை அபக்ஷியத்தை நஷ்யதி ஸ்ரீயத்தின்னு 6 விதமான ஷட்விகாரங்களோட கூடியதா இருக்கு. ஆனா ஆத்மானது இந்த ஷட்விகார ரகிதனாக இருக்கிறதுனால அது எதுவுமே சாப்பிடாம அந்த பழத்தை பார்த்துன்னு இருக்கு, ஆனா சாப்பிடல, அனுபவிக்கல, அப்படியே இருக்கு. அதுதான் நமக்கு சைத்தன்ய வஸ்துவா இருக்கு அப்படின்ட்டு. அந்த வஸ்தாத்து, ஓகேங்களா? ஒன் ஹூ இஸ் நியந்தா, one who is niyantana, one who is supervising but he never attached it. Okay, that is second. Another one is there, vasudevaha அப்படின்னா வசுதேவன் அப்படின்னா வாசுதேவன் என்பவருக்கு, அவருக்கு தான் வாசுதேவன் பேரு. வசுதேவஸ்ய அபத்தியம் புமான் வாசுதேவக. வசுதேவன் எனப்படும் அவர் பேர் என்ன? உங்க அப்பா யசோதா வசுதேவர் இருக்காங்கல்ல, நந்தகுமார், அவருடைய குழந்தையா பிறந்ததுனால சம்ஸ்கிருதத்துல அப்பாவுடைய பேரை சொல்லி புள்ளியோட பேரை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்பா பேரை சொல்லி புள்ள பேரை அப்பா பேரையே நீட்டி சொன்னா போதும். ஓகேங்களா? கஷ்யப்ப கோத்திரத்துல இருந்து வந்தவங்க எல்லாம் யாரு? காஷ்யப்பர். அத்ரி கோத்திரத்துல இருந்து வந்தவங்க எல்லாம் யாரு? ஆத்ரேயர். ஓகேங்களா? தசரதனுடைய பையனாக வந்ததால் இவருக்கு பெயர் தாசரதி. அதே மாதிரி வசுதேவனுக்கு பையனாக வந்ததால் இவருக்கு பேர் என்ன? வசுதேவன் சொல்லக்கூடாது, வாசுதேவன். புரியுதா? சோ இப்படி அப்பா பேரோ இல்ல இந்த கோத்திரத்தையோ நீட்டிச்சு சொல்லும் போது அது சம்ஸ்கிருதத்துல என்ன பண்ணும், அவனுக்கு புள்ள பேரே வேற இருக்கும். வசுதேவன் எல்லாம் கிடையாது, அவன் புள்ள பேர் வந்து வாசுதேவன் கிடையாது. ஆனா அப்படி சொல்லும் போது இல்லப்பா அன்னாருடைய புள்ளன்னு சொல்றோம்ல, இப்ப தமிழ்ல சொல்லும் போது என்னப்பா உன் பையன், உங்க அப்பா எவ்வளவு பெரியவர், நீ அன்னாரோட பையன் தானே அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது அந்த இதுல சொல்றாங்க கான்டெக்ட்ல. வசுதேவஸ்ய அபத்தியம் புமான் வாசுதேவக. ஓகேங்களா? அடுத்தது வசுதேவக அப்படின்னா ஒரு கர்ம தேவதா. கர்ம தேவதா இது எப்படி பிரிக்கிறதுன்னா, கர்மதாரய சமாசான்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? நிறைய சமாசா படிச்சிருப்பீங்கல்ல, சந்தி சமாசா காரகம் சமோசா தான் படிச்சுன்னு சொல்றாரு. ஸோ இந்த சமாசால கர்மதாரய சமாசான்னு ஒண்ணு இருக்கு. வசுதேவனுக்கு வசு அப்படின்னது ஒண்ணு, தேவர்கள் என்பது ஒண்ணு. இந்த தேவர்களிடத்திலும் இருப்பவன், இப்ப வந்து நம்ம வந்து வசுவை போடல, முதல்ல தேவனை கூப்பிட்டுருந்தோம். தேவர்களிடத்திலும் உள்ள ஒரு ஆத்மாவாக. அப்ப ஏன் சுவாமி தேவர்கள் எல்லாமும் மனுஷங்க மாதிரி தானா? தேவர்களும் மனுஷங்க தான். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு பில்டிங்ல 10 ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுவாமி தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவன் பெரிய ஆளா, 10th ஃப்ளோர்ல இருக்கிறவன் பெரிய ஆளுன்னா எல்லாருமே ஒரே இடம் தான், எல்லாம் தரைக்கு வந்தாதான் கீழே போக முடியும். ஸோ எல்லாரும் ஒரே ஃப்ளோர் தானே. என்ன ஆனா அவன் மேல இருக்கான், நம்ம கீழே இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். அதே மாதிரி ஆகந்துக தோஷம் பாரமார்த்திக தோஷம் 2 இருக்கு. இந்த ஆகந்துக தோஷம் எல்லாமே நம்ம பார்க்கும்போது சுவாமி கடவுள் அவாலம் தேவர்கள் தானே. யாரு? மருத்கணங்கள், யக்ஷர்கள், கிண்ணர்கள், கருடர்கள், நாகர்கள், இவெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவர்கள் தான். இந்த தேவர்களை ஈவன் இந்திரன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவர்கள் தான். அதனால தான் தைத்திரிய உபநிஷத்துல அந்த பிரம்மானந்த மீமாம்சால சொல்லும் போது சொல்லுவாங்க, ஒவ்வொரு தேவர்களா சொல்லிகிட்டே போவாங்க. கர்ம தேவதானா ஆம் ஆனந்தக சோத்ரியஸ்ய ஜாகாமகதஸ்ய ஏதகம் பிரம்மண ஆனந்த. அது பிரம்மா வரைக்கும் போயிருந்தாங்க. அது பரியந்தம் யார் இருக்கான்னா ஒன்லி தேவதர்கள் தான். தேவர்கள் அப்படின்றவங்க யாருன்னா தியோதனவந்தக. அவர்களுக்கு எப்பவுமே வந்து அப்படியே பளபளன்னு ஜொலிப்பா. அதனால அவங்களுக்கு தீப்தவான் தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது ஒன்று. ரெண்டாவது, அந்த தேவர்களுக்குள்ளும் ஆத்மாவாக உரைபவர்கள் யார் என்றால் பகவான். எப்படி மறையினான், எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா, அவங்க செஞ்ச புண்ணிய பலன் பாவ பலன் இருக்குல்ல, அதுக்கேத்த மாதிரி அவங்களுடைய அந்த பிறவியை கொடுக்குறான். இப்ப 1000 முறை வந்து 100 முறை வந்து அஸ்வமேத யாகம் பண்ணியிருந்தா இல் பிகம் த நெக்ஸ்ட் இந்திரனுடைய பதவி போச்சு. இன்னொன்னு, இல்ல சுவாமி நான் வந்து 1000 அஸ்வமேதம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிரம்ம பதவிக்கே போயிட போறாரு. ஓகேங்களா? அப்ப அவங்களும் இது கிடையாது. இல்ல அதுக்கு கம்மியா கொஞ்சம் பண்ணியிருக்கேன் சுவாமி,
கொஞ்சம் பண்ணும்போதே கால மிருத்தி வந்துருச்சு, இல்லை குதிரைலாம் ஓடி போயிடுது, இல்லை ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பதவி இருக்குது. எதுவுமே பண்ணலை, நான் எதுவும் புத்திரனை மட்டும் பெற்றெடுத்தேன் அப்படின்னா புத்துன்ற நரகத்துக்கு போகாமல் பித்ருலோகத்தில் போய் உட்கார முடியும். அங்கே போய் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க, RAC நான் கன்ஃபார்ம்டுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்க. அங்கேருந்து அதுக்கப்புறமா இவர் வந்து ஸ்ராத்தெல்லாம் பண்ணாருன்னா அங்கே வந்து அந்த தண்ணி, அந்த எல்லாம் தண்ணியும் கொடுக்கும்போது அந்த தண்ணி தெளிச்சதுன்னா அவருக்கு அந்த புத்துன்ற நரகத்துலேருந்து போய் முக்தி அடைஞ்சு அதுக்கு மேலே அவருக்கு அங்கே இந்த பித்ருலோகத்துலேருந்து மேலே போவார். அவருடைய புண்ணிய பாவத்தை பொறுத்து என்ன புண்ணியேன புண்ணியலோகமோ பாப்பேன பாபலோகமோ அதற்கு ஏற்ற மாதிரி நடந்து போவாங்க. இதுதான் வந்து ஹிந்து சனாதன தர்மத்தில் இருக்கிற ஒரு ரூல்ஸ். ஸோ அது பிரகாரமே சொல்றார். அப்படி தேவர்களாக இப்போ இருக்கிறவங்க யாரு? மனுஷங்க தானே. மனுஷங்களா இருந்தவங்க ஒரு காலத்துல தான் செய்த புண்ணிய பாலத்தினால் இன்னைக்கு யாரா இருக்காங்க? தேவர்களாக இருக்கிறார்கள். ஸ்வசரீரமா இல்லை, சரிங்களா? அவங்களுடைய சரீரம்னு ஒண்ணு இல்லை, ஆனா சரீரம்னு பகவான் கொடுத்த திருமேனி, அந்த திருமேனி எப்படி இருக்கு? ஜொலிக்கிறது. அந்த ஜொலிக்கிறதுனால உங்களுக்கு யாருக்கு என்ன பேரு? தேவர்கள். ஆனா உள்ள இருக்கிறது என்ன? ஆத்மா தானே இருக்கு. அந்த ஆத்மா எப்படியாப்பட்டது? நீங்களும் நான் உங்க கையில என்ன இருக்கோ ஆத்மா, இப்போ உட்கார்ந்து இருக்கும்போது என்ன இருக்கோ, எங்கிட்ட என்ன ஆத்மா இருக்கோ அதே தான் அவங்க கிட்டயும் இருக்கும். புரியுதுங்களா? அந்த தேவர்களாக, அந்த தேவர்களுக்கும் தியோதன சக்தியை கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய ஆத்மா எதுவோ அந்த ஆத்மாவானது அப்படின்னு அர்த்தம். இப்ப இது வந்து என்ன ஆயிடுத்து? கர்மதாரய சமாசால பிரிச்சுட்டார். சோ இது அடுத்தது இவ்வளவுலாம் போனோமா சுவாமி, விட்டுருங்க அப்படின்னா அடுத்தது வேணா போயிடலாம். ஸ்ரீதர சுவாமிகள் என்ன சொல்றார்? வசுதேவன் நீங்க அப்படி கூட கூடாது, சர்வமிதம் வசுதேவகன்னு போட்டிருக்காங்க. அப்ப வசுதேவன்றவன் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு உடம்பாவோ இல்ல கிருஷ்ணனாவோ கூட பார்க்க முடியாது. அங்க சர்வமிதம்னு போட்டதுனால சராச்சரம், இந்த உலகத்துக்கே அண்ட சராச்சரம், நிற்பவை நடப்பவை தாழ்பவை பரப்பவை எல்லாத்துக்கும் சேர்த்து யார் உள்ளார ஆத்மாவாக உரைகின்றாரோ அவனுக்கு பேர் வசுதேவன் பேர் அப்படின்னு ஸ்ரீதர சுவாமி போடுறாரு. இவர் என்ன பண்ணிட்டார்? பாஷ்யக்காரரு, எதுக்கு நீங்க அவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுறீங்க, நான் வேற ஒண்ணு சொல்றேன் அப்படின்றாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு? சர்வம் இதி வாசுதேவ. பாருங்க, பகூனாம் ஜன்மனாம் ஞானார்த்தம் சம்ஸ்காரணாம் அனாஸ்ரயணாம் அவர் சன்னியாசினி ஆகிட்டார். அவர் அந்தே சமாப்தோ ஞானவான் பிராப்தி பரிபாக்க ஞானேன மாம் வாசுதேவம் பிரத்யகாத்மானம். பிரத்யகாத்மானம் வாசுதேவன்றதுக்கு பகவத் பாதால் கொடுக்கிற இது என்ன? த இன்னர் கான்சியஸ்னஸா யார் இருக்கிறாங்களோ அந்த இது. கதம் வாசுதேவை சர்வமிதி, அவரே ஒரு கேள்வியும் கேட்கிறார். எதனால் வாசுதேவன் எல்லா இடத்திலும் இருக்கின்றான் என்று சொல்கின்றீர்கள்? சொல்றேன்பா. ஞானவான், இது வந்து நம்ம ஞானவான், ஓகே, ஞானவான் பிராப்தி பரி பாக ஞானியன, பியூட்டிஃபுல்லான வார்த்தை. அவன் அடைந்ததை பரிபாகம் செய்து பக்குவப்பட்ட அந்த ஞானத்தை கொண்டு பகுனாம் ஜென்மனாம், ஏகப்பட்ட, அப்ப இந்த ஜென்மத்துல கிடைக்கிறதுன்னு இல்ல, ரூல்ட் அவுட், நிறைய ஜென்மங்களை எடுத்து அநேக ஜென்ம சம்பிரார்த்த கர்மபந்த விதாகினி ஆத்ம ஞான பிரதானேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அநேக ஜென்ம சம்பிராப்திய, அப்படி ஞான அர்த்த சம்ஸ்கார அனாஸ்ரயணாம், ஆசிரமத்தையே விட்டுட்டார். 3 ஆசிரமம் இருக்குன்னு சொன்னோமே, அந்த 3 ஆசிரமத்தையும் விட்டுட்டார். விட்டுட்டு அந்தியே சமாப்தௌ மாம் வாசுதேவ பிரத்யேகாத்மானம். செகண்ட் முறை பாஷ்யக்காரர் ஒரே விஷயத்தை 2வது முறை சொல்றாருன்னா சம்திங் இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு அர்த்தம். வாசுதேவம் பிரத்யேகாத்மானம் பிரத்யக்ஷஹ பிரபத்யந்தே. யார் ஒருவர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவை அறிந்து அனுபவித்து அவரிடமே தன்னை அடைக்கலம் அடைந்து விடுகின்றாரோ, அதை அடைகின்ற ஒருவருக்கு வாசுதேவன் என்று பெயர். எவ்வளவு பெரிய பாஷை எழுதிட்டார் பாருங்க. திருப்பியும் சொல்லவா? ஞானவான் பிராப்தி பரிபாக ஞானேன, பக்குவப்பட்ட அடைந்த அந்த ஞானம், பகு ஜென்மனாம், இந்த ஜென்மத்துல இல்ல, ஏகப்பட்ட ஜென்மம் எடுத்து பண்ணியிருக்கா. ஞானார்த்த சம்ஸ்காரேன சம்ஸ்கார அனாஸ்ரய அந்தியே
சமாப்தௌ மாம் வாசுதேவம் பிரத்யகாத்மானம் பிரத்யக்ஷஹ பிரபத்யந்தே கதம் சர்வம் வாசுதேவ இதி. அதனால் இவருக்கு என்ன பெயர்? சர்வம் இருக்கக்கூடிய வாசுதேவன், அந்த பிரத்யேகாத்மனாக. ஏவம் சர்வம் ஏவம் சர்வாத்மானாம் மாம் பிரபத்யந்தே சக மகாத்மா ந தத். பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டாரு. அப்ப இவ்வாறு பரமாத்மா தத்துவத்தை அடைகின்றார்களே அவர்கள் எல்லாரும் மகாத்மாவா? இப்ப அது ஒரு கேள்வி. ஸோ இப்போ நான் இதை படித்தேன், நான் உங்களுக்கு சொன்னேன் சுவாமி இங்கே தான் இருக்கான்னு, நீங்களும் அதை புரிஞ்சுட்டு இப்போ இவங்களாம் மகாத்மாவா? அது ஒரு கேள்வி வரும் இல்லை? ஏன்னா படித்தவங்க சொன்னவங்களாம் இல்லை, அனுபவ ஜவித்த என்ன அதுவும் சொல்றாரு. அஸ்தி ந தாத்பத் ந தாவத் அந்ய அஸ்தி அதிகோவா அத்தஹ சுதுர்லபக ச மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு இதி யுக்தஹ. ஏன்னா அங்கேயே பகவான் சொல்லியிருக்காரு, ஆயிரத்தில் அநேகத்தில் ஒருத்தர் தான் அடைகிறாங்கன்னு. அப்ப அது ரொம்ப துர்லபமானது. அப்ப யார் யார் படிக்கிறாங்களோ, இப்போ ஒரு பேப்பர் இருக்கு, நான் கீழ்ச்சி போடுறீங்கன்னா யாருன்னா ஒருத்தர் படிக்கிறாங்க, படிச்சு முடிச்சா அவனும் கூட மகாத்மா ஆயிடுவானே. அப்படி இல்லை சுவாமி, அனுபவத்திலையும் அதை அடையணும். சொல்லறது முடியல, கேட்கறது ஒரு பெரிய விஷயம். ஆனா கேட்டும் சொல்லியும் கேட்டும் அதுக்கப்புறமா அனுபவிக்கிறாங்களே அவங்க தான்ப்பா மகாத்மா. அது நான் சொல்லல, கட்டோபனிஷத்துல யமதர்மன் சொல்றாரு, ஆச்சரியோ வக்தா குஷலஸ்ய ஞாத்வா ஆச்சரியோ ஞாதா குஷலஸ்ய லப்தஹ. ரெண்டுமே ரொம்ப காரியமா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கறதும் ஆச்சரியம், சொல்லறதும் ஆச்சரியம். அதுக்கு மேல இத எல்லாம் சொல்றாரு. கிமாஸ் இதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அது அதையும் உணர்ந்து ஒருத்தன் அடைகிறானே அவன் பெரிய ஆச்சரியம். ஆத்மா ஏவ சர்வம் வாசுதேவ இதி ஏவத் பிரதிபத்தியதே காரணம் உச்சதே. ஆத்மா எல்லா இடத்திலும் இருக்கிறான்னு சொல்லும் போது எதற்காக அதை உணர்கின்றான்னு சொல்றீங்க? அது தெரியறது வேற இல்ல, அனுபவ ஜனிதமா இருக்கிறதுனால அந்த ஆத்மாவை உணர்கின்றான் அப்படின்றார். இப்ப இது வரைக்கும் அத்வைத மதத்தை பார்த்தோம். ஓகேங்களா? நான் எல்லாம் ஃபுல்லா பாஷ்யம் படிக்கல, எதுக்கு பேருக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டேன் நான். இது அத்வைதத்துல. So இப்போ வந்து you have come to a synopsis that Pratyagatmanatha own Chaitanyam, the inner consciousness which is awakened only through experience, that reality one who has knower is the knower. In English இது பாருங்க எவ்வளவு ஈஸியா முடிஞ்சு போச்சு. எனக்கு தமிழ்ல தான் ரொம்ப அப்படி யோசிச்சு பேச வேண்டியதா இருக்குது. So one who has known that I am the knower of this by experience means by awakening their inner consciousness is known. ஓகேங்களா? and that knower is known as what? ஞானவான். ஆனா ராமானுஜ அப்படி இல்லை, பிரபத்தின்ற வார்த்தையை கவனிங்க போய் அதை பாருங்க அப்படின்ற. இது கொஞ்சம் சட்டிலான ஒரு விஷயத்த சொல்றேன். நம்மள விசிஷ்டாத்வைத மதத்துல 32 வித்யன்னு இருக்கு. அது எல்லாத்துலயும் இருக்கு, ஆனா அவங்க வந்து அதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. 32 வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த 32 வித்யா அப்படின்னதுல ஒண்ணு ஞாச வித்யா அப்படின்னு பேரு. அந்த ஞாச வித்யான்றதுல என்னன்னா பரசமர்ப்பணம்னு ஒண்ணு இருக்கு. பரசமர்ப்பணம்னா என்னன்னா பகவானுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தல். எப்படி? நான் வந்து சின்ன வயசுல இருந்தே என்ன பண்ணிடுவாங்க, நான் பகவானின் சொத்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? நான் பகவானின் சொத்து. சார் அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே நிறுத்தி வைங்களேன், அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண. அதை ரெட்டை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ஞாச வித்யா, அந்த ஞாச வித்யால பரசமர்ப்பணம்னு ஒன்று இருக்கு. வாட் இஸ் தட் பரசமர்ப்பணம் அப்படின்னா, நான் பகவானின் சொத்து என்பதை பரிபூர்ணமாக நாம் அவனிடம் அர்ப்பணித்து விடுதல். பேரை முதல்ல பகவான் கூட சேர்த்துக்கிறது. பிறக்கும் போதே அவங்க குழந்தைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கேசவன், மாதவன், ஜனார்தனன், கோவிந்தன், அச்சுதன் அப்படி பகவான் பேரை வச்சுடுவாங்க. அதுக்கப்புறமா ஜோசியெல்லாம் பார்த்து ஏதாவது வச்சுக்கோங்க. உங்க ராகு கேது எப்படி இப்படி யார் யார் எங்கெங்க இருக்காலோ அதுக்கேற்ற மாதிரி பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னமோ பேர் நியூராலஜி என்னமோ வச்சிருக்காரு, நியூமராலஜிகள் அது பிரகாரம் வச்சுக்கோங்க அப்படி சொல்லி பேரை மாத்திடுவா. ஓகேங்களா? அது அப்புறமா. ஆனா முதல்ல பகவானுக்கு நான் அடிமை. அடுத்தது
அப்படியே நான் வந்தாலும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும். பஞ்சசம்ஸ்காரம் தாபம் புன்றம் இஞ்சா இதெல்லாம் பாகவதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் எங்கள் கேர் ஆஃப் பாகவதம். ஸோ அதில் ராமானுஜருடைய லைஃப்லையும் சொல்லியிருக்கேன், எம்பெருமானவருடைய லைஃப்லையும் சொல்லிட்டேன், ராமானுஜ வைபவத்தையும் அதுலேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பஞ்சசம்ஸ்காரம்லாம் பண்ணி நித்தியமும் அவனுக்கு பகவானுக்கு ஆராதனைலாம் பண்ணி அதை நம்ம இது பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் சொல்லணும். இது எம்பெருமானார் வகுத்தது. அது இல்லாமல் சுவாமி தேசிகன் இதுக்காகவே ஞாசம், அந்த ஞாசம் சொல்கிறேன்ல, அதை எப்படி பண்ணுறதுன்றதுக்கு ஞாச தசகம் எடுத்துருக்காரு. ஞாச விம்சதி இருக்கு, பியூட்டிஃபுல்லான ஸ்லோகம். அதில் சொல்லும்போதும் சொல்றாரு, அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண ஃபலம் ததா நமம ஸ்ரீவதே ரேவே ஆத்ம நிக்ஷேபம் வரா. அந்த என்னுடைய ஆத்மாவை பாருங்க எப்படி அந்த இது விசிஷ்டாத்வைத அத்வைதத்திலிருந்து எடுத்து அப்படியே எப்படி எடுத்துட்டு வர்றாருன்னதுக்கு அந்த ஸ்லோகத்தை நான் எடுத்துக்கிறேன். அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண ஃபலம் ததா நமம ஸ்ரீபதே ரேவேத் ஆத்மானம் நிக்ஷிபேத் புதக. என்னுடைய ஆத்மா யாருக்காக இருக்கிறது? ஸ்ரீனிவாசனுக்காக இருக்கிறது. எந்த ஸ்ரீனிவாசன்? பக்கத்து வீட்டு ஸ்ரீனிவாசன் கேட்டுறாது, பகவான் ஸ்ரீபதியான வெங்கடேஷ பெருமாள் அவர்கிட்ட இருக்குன்னு. ஓகேங்களா? பிரபத்தியேதம் குரு, அதில் அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போறாரு. அதில் நிஸ்யான்ம கிஞ்சன ஸ்ரீமன் அனுகூல்யஸ்ய வர்ஜிதக. இந்த இது ஆனுகூல்யஸ்ய சங்கல்பக பிராதிகூல்யஸ்ய வர்ஜிதக ரக்ஷஸ்யசி விஸ்வாசிய கார்பண்ய தோஷக. இன்னொன்று இது சரணாகதி பிரபத்தினா. இந்த அஞ்சுத்தையும் சேர்த்தாதான் ஞாசவி இது பண்ணுவாங்க. இந்த அஞ்சுத்தையும் பற்றி பாகவதத்தையும் சொல்லியிருக்கேன், எம்பெருமானாருடைய லைஃப்லையும் சொல்லியிருக்கேன் நான். இருந்தாலும் உங்களுக்கு ஹைலைட் மட்டும் கொடுத்துட்றேன். அந்த அஞ்சுத்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சுவாமி தேசிகன் கிட்ட தான் போகணும். பியூட்டிஃபுல்லாக அந்த இதுவில் இந்த அகம் மத்ரக்ஷண பருவம் அந்த ஸ்லோகத்தில் அழகாக சொல்லிட்டார். சொல்லி எப்படி சரணாகதி அடைவதுன்னு காட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த நம்ம எப்படி அந்த ஸ்லோகமே எப்படி பண்ணணும்னு இன்னைக்கு என்ன பண்ணிடுறோம், அந்த ஸ்லோகத்தையே சொல்லி ஓகே அதை சொல்லிட்டு இருந்தாவே சரணாகதி ஆகிடும். சொல்லிட்டு இருந்தால் இப்போ நான் கூட தான் ட்ரெயின் வரும் வந்துருமா? அது என்னத்துக்கு வருமோ அதே தான் வரும். ஸோ அதே மாதிரி. ஆனால் எப்போ இறப்போன்னு அது நம்மளால தெரியாது, எப்போ பிறப்போன்னு தெரியாது, எப்போ நிரப்போன்னு தெரியாது. ஆனால் பிறப்பும் இறப்பும் நம்ம கிட்ட இல்லாத போது இந்த சரணாகதி நம்ம பண்ணும்போது என்ன பண்ணிடலாம், பகவானுக்கு நான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்க முடியும். அப்ப என்ன பண்ணிடலாம், நம்ம நித்தியப்படி பகவானுக்கு ஆராதனத்தையோ நம்மளுடைய அந்த அஷ்டாட்சரமோ துவயமோ சரம ஸ்லோகமோ சொல்லி 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 பகவானுக்கு நம்ம ஆத்மாவை அடைக்கலம் அடைந்து விடுகிறோம். அதுக்கு அடைக்கல பத்துன்னு சுவாமி தேசிகன் இன்னொரு ஸ்லோகம் பியூட்டி பாருங்க. அவருடைய மேக்னானிமிட்டியே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம்லாம் எழுதி வச்சிருக்காரு. ஒவ்வொரு நிறைய இதுலாம் டாபிக்ல அடைக்கல பத்துன்னு இருக்கு. அதுல எப்படி பகவானிடம் தஞ்சம் புக வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் சொல்லி அவர் சொல்லும் போது என்ன பண்றாரு, பிரபத்தி மார்க்கம் வெகு சுலபம், நீ அங்க போய் நீ பண்ணுறதுக்கு நீ இங்கேயே பண்ணிடுப்பா. ஏன்னா இன்னொன்னு இறக்கும் போது உன்னை நான் நினைப்பனோ இல்லையோ அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லாம் நம்ம போய் கோமால போய் உட்காந்துட்டோம்னா அப்ப நினைக்க முடியாம போயிடும். ஓகேங்களா? இன்னொன்னு நம்ம நினைக்கணும்னு நினைச்சாலும் அந்த நேரத்துல எவனோ ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பான். ஸோ எது எந்த நேரத்துல நடக்கும் தெரியாது. அப்ப மின்னியே ஃபிக்ஸட் டெபாசிட்ல கொஞ்சம் போட்டு வச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்கத்தை எடுத்துட்டு வந்தா. அப்ப பகவானை நம்ம அப்பப்ப சொல்லுறது அந்த மாதிரி ஆராதனைலாம் பண்ணிட்டு பகவானுக்கு அதெல்லாம் இது சொல்லும் போது இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுலபமா ஆயிடுது, பிராக்டிஸ் வந்துடுது. ஏன் பகவான் கடைசியில என்ன சொல்லியிருக்காரு பகவத்கீதையில, எம் வாபி ஸ்மரன் பாவம் தஜந்திந்தே தம் கலேவரம் தம் தமய வைத்தி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதாக. யார் ஒருவர் இறக்கும் நேரத்தில் என்னை நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் இது கொடுக்குறேன் அப்படின்னு. அதுக்கு தான் 4 சரணாகதியும் வந்தது. யாரு வராக சரம ஸ்லோகம், சரம ஸ்லோகம் சொல்றோம்ல, சரமம் ச சரணம ஸ்லோகம் இல்ல, ச நார்மல் சாதா. இது ஏன்னா சரம ஸ்லோகம்னா எல்லாம் பயப்படுவா. சரமம் என்றால் அந்திமம்னு அர்த்தம். இந்த விசிஷ்டாத்வைத மதத்துல ஐயங்கார் எல்லாம் சரமம் நான் இறந்த பிறகு ஒரு இன்னார் பதவி இதுன்னா திருவடி சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பேரு சரமம் தான். ஸோ அது ஐயோ என்னடா சரம ஸ்லோகம் படிக்கிறியா அப்படின்வாங்க. அதுக்கு ஆக்சுவலி அந்த மீனிங் இல்லை. இன்னொன்று, நாம் பகவானை சந்திக்குவதற்கு இப்போ ஒரு வீடு திறக்கணும்னா சாவி வேணும்ல, அதே மாதிரி பகவானை நாம் கிட்ட போகணும்னு வச்சுக்கோங்க. பகவான் கிட்ட போய் அவன் சரணாகதி அவன் கிட்ட போய் அந்த சரணத்தை போய் நம்ம அடையணும்னா, சரணம் அடைய வேண்டும் என்றால் சரணம் அடைவதற்கு நமக்கு ஒரு சாவி தேவை. அந்த சாவி தான் சரணம். ஓகேங்களா?
சா இது ஷா நல்லா அதுக்காக நான் அதை அழுத்தி சொல்றேன் அந்த இடத்த. நாம் சரண்டர் ஆகணும்னா we should know the key how to make. அப்ப இப்பயே நம்ம 4 முறை விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணாதான் 60 ஆயிடுச்சு சுவாமி, பேக் வேற டிஸ்கெல்லாம் கொஞ்சம் இறங்குது, இப்போ போய் நான் பண்ண முடியுமான்னு சொல்ல முடியல. அதை அப்பப்ப நம்ம இப்பயே பண்ண பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி பகவான் நாமத்தை சொல்லி பூஜைகள் எல்லாம் செய்து அந்த வரவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இதெல்லாம் பண்ணி அப்பப்போ நம்ம இதெல்லாம் பண்ணும்போது அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது பகவானிடம் அர்ப்பணம் செய்யும் போது ஆத்மாவையே அந்த பக்குவம் என்ன ஆயிடுதுன்னா நம்ம ஈஸியாக கொடுக்க முடியும். நம்ம வந்து ஒரு பெரிய பொக்கிஷன்லாம் எதுவும் வச்சிருக்கிறது ஆல்ரெடி இருக்கிற 9 கிணறுகள் நிறைந்த ஒரு சாக்கடை தான். அதை எடுத்து போய் பகவான் கிட்ட நம்ம கொடுக்கறது எதுவுமே இல்லை, அதனால கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஈஸியா போயிடுதா. அப்ப இறக்குறத வயத்துல நம்ம நினைக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நான் சொல்ல அவங்க மீன்ஸ் அந்த இதுல இருக்கிறத நான் சொல்றேன் நான் தர்ஷனத்துல. அப்ப நீங்க நினைக்கணும்னு அவசியம் இல்லை, இப்ப நீங்க செஞ்சீங்கல்ல அந்த வித்தியே போய் உங்களுக்கு காப்பாத்தி பகவானுடைய அனுகிரகத்தினால வரும். இதுக்குதான் வராக சரம ஸ்லோகம், ராமச்சரம ஸ்லோகம், கிருஷ்ண சரம ஸ்லோகம், நரசிம்ம சரம ஸ்லோகம், சீதா சரம ஸ்லோகம் நிறைய இருக்கு. அது மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. ஆனா 4 ரொம்ப முக்கியம். சீதா வந்து ராமாயணத்துல பின்னாடி வர்றது தான், ஆனா இந்த 4 ரொம்ப முக்கியம். அது 4த்துலயும் என்ன சொல்றாருன்னா பகவானே வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, கவலைப்படாதப்பா நீ இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன்னா நானே உன்னை கையை பிடிச்சி கூட்டுன்னு போவேன், நீ கவலைப்படாத, அதுக்கு நான் கேரண்டி கொடுன்னு கேரண்டியும் கொடுத்துடுறாரு. அப்படி கொடுக்கும்போது நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா புராணத்திலேயே வருது, 4மே வந்து புராண 3 புராணத்துல வருது, 1 ஸ்மிருதியில வருது. பகவத்கீதையில 18வது சாப்டர் 64வது ஸ்லோகத்துல கண்ணன் சொல்ல போறார். ராமன் இதிகாசத்துல வருது ராமச்சரம ஸ்லோகம், சகృதேவ பிரபன்னாய தவாஸ்மி தேஜாது. கிருஷ்ணனோடது சர்வதர்மான் பரித்யஜ்ய. வராகனுடைய சரம ஸ்லோகம் சொல்லது இல்லை, நான் சொல்லதுவேன் 4மே சொல்லிடுவேன், நீங்க கேட்பீங்களான்னு தெரியாதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுவேன் 4த்தையும் அட்லீஸ்ட் காதல் நான் கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் சகృதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாம் ஏதத் வ்ரதம் மம. ராமச்சரம ஸ்லோகம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜः அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சः. கிருஷ்ணன் சொல்றான், வராக சொல்றார். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே ஷதியோ நரஹ தாது சாம்யே ஸ்மிருதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் ரியமானம் து காஷ்டபாஷான்ன ஷண்ணிவம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். ஓகேங்களா, இது வராக. அப்படியாக 3 சரம ஸ்லோகம். 4வது ஒன்றும் சொல்லிடுறேன் நான் அது என்னன்னு. ஸோ இந்த 4 இது சரம ஸ்லோகத்தை சொல்லி அந்த இது பண்ணுறது. இது இப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம பகவானிடம் தன்னை முழுமையாக அவன் அடைக்கலம் அடைக்கின்றான். ஏன் அப்படி அடைக்கலம் ஆகுதுன்னா 4000த்துல பாசுரமா சொல்றாரு. அவரவர் தாம் தாம் அறிந்தவாறு ஏற்றி இவர் எம்பெருமான் என்று சுவர்மிசை சாற்றியும் வைத்தும் தொழுவார் உலகந்த மூர்த்தி உருவே முதல் அப்படின்னு 4000த்துல வசம். இந்த இவரே என்னுடைய முழுமுதற் கடவுள் அப்படின்னு ஏற்று அவர் பண்ணதுனால அந்த இதுக்குதான் இது. ஸோ இப்போ இந்த இடத்துல வாசுதேவக அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டார் பகவத் பாதா சைத்தன்ய ஸ்வரூபம் சொன்னார்ல, எம்பெருமானார் அப்படி எடுத்துக்கல, சரணாகதியே தான். அந்த வாசுதேவன்றது யாருன்னா ஸ்ரீயப்பதியான நாராயணன் சங்கு சக்கர கதாபாணியாக பீதாம்பர வாசுதேவராக கௌஸ்தூபம் ரத்னமாலை எல்லாம் அணிந்து ஸ்ரீதேவி பூதேவி நீலாபிராட்டியோடு கூடிய அந்த பெருமாளாக இருக்கக்கூடிய வைகுண்டவாசனான அந்த பெருமாளிடத்தில் நாம் போய் அடைக்கலம் அடைகின்றோமே, அதற்கு பேர் தான்ப்பா. அதை தான் இவர் சொல்றாரு அப்படின்றாரு. அந்த வாசுதேவன்னா யாரு? சாக்ஷாத் கிருஷ்ணனாக இன்று நம்ம இருக்கிறான். ஏன் இதுல வாசுதேவர்னு சொன்னாரு? எனக்கு சொல்றது கிருஷ்ணன், அப்ப அவர் பேரு தானே சொல்லணும். அவங்க அப்பா பேரு சொல்றாருன்னா இன்னாருடைய பரம்பரையில வந்தேன்னு சொல்லணும்ல, அதுக்காக அப்படி காமிச்சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதையே மத்வாச்சாரியர் எடுத்துக்கிறார். ஏன்னா உடுப்பி கிருஷ்ணன் அவங்களுக்கு கோலாகலம். ஸோ அதனால வசுதேவன்னா வாசுதேவன், அதனால அவர் கரெக்டா அதையும் எடுத்துக்கிறார். ஆனா வல்லபரும் அதே தான். வல்லபரும் he is taken for வாசுதேவான். பட் எங்கன்னா கான்ட்ரடிக்ஷன்ஸ்லாம் வருதுன்னா இல்ல இப்போ பகவானே பின்னாடி சொல்ல போறார்.
யார் வந்து என்னை முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லையோ, யார் என்னை ஒருவரின் மகனாகவோ இல்லை ஒரு விக்கிரகமாகவோ இல்லை ஒரு உருவமாகவோ வணங்குகின்றாரோ அவர்கள்லாம் எங்க இருக்கிறான்னா பக்தியில தான் பார்க்க ஒன்றும் ஞானி ஆகலன்ட்டார் பகவான் பின்னாடி சொல்லப்படும். ஸோ அந்த கான்ட்ரடிக்ஷன் வரும்போது நம்ம வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஒன்றும் தெரியல சுவாமி, நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லிடுவோம். பட் அந்த கான்ட்ரடிக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பக்கம் அத்வைத ஆச்சாரியார் என்ன பண்ணிட்டார், இப்படி பண்ணியிருக்காரு. எம்பெருமானார் சொல்லும்போது இல்லை இவங்க, ஆனால் அந்த இதுவும் அவர் என்ன பண்ணிட்டார், அவருடைய பாஷத்தில் ஏற்றி காமிக்கிறதுக்காக இவரை வந்து வெறும் கிருஷ்ணனா காமிக்கல, நமக்கு மோக்ஷன்னு கொடுக்கறதுக்கு இவர் தான் ஸ்ரீபதி பரவாசுதேவனா உள்ளார உட்கார்ந்துட்டு இருக்காரு. காரிய வைகுண்டத்துல மட்டும் இல்லை, நித்திய சூரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த பெருமாள் அப்படின்னுட்டார். அப்ப நம்ம அவருக்கு தான் மோட்சம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. மோட்சம் பிராப்பே ஜனார்தனகன் வருதுல ஸ்லோகத்தையும். ஸோ அதை எடுத்துட்டு இவர் சொல்றார். ஆனா எல்லாம் சரி, இதுல ஒன்னும் புரிஞ்ச இது இல்லையே அப்படின்னா, மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள்ஸ் தே வில் நாட் அக்செப்ட். ஏன்னா அவங்க வந்து ஸ்வர்க்கமே கிடையாதுன்றாங்க. இருக்கிறத என்ஜாய் பண்ணி போ அப்படின்னும் போது ஸ்வர்க்கமே இல்லை அங்கே உங்களுக்கு. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, we can't change them. ஆனால் we have to make one attempt. அவங்க கிட்ட ஒன்றா திருப்பி ஒன்று கேட்கலாம், உங்கள் தாத்தாலாம் மூச்சு விட்டாங்க பிடிச்சாங்களா? நீயும் உங்கள் தாத்தாங்களே எல்லாம் என்ஜாய் பண்ணாங்களே வாழ்ந்தாங்களா? அப்போ பேச்சும் மூச்சும் இந்த உயிரும் நம்மக்கிட்ட இல்லை, எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. ஓகேங்களா? நம்மளை நிற்க வச்சு போஷிச்ச வச்சு பாளையம்னா காத்து நம்மளை ரட்சிக்கிறவர் யாருன்னா பகவான் தான். அப்போ அந்த பகவான் கிட்ட கொடுக்கறதுல வந்து தப்பு கிடையாது. இது விஷ்டாது. அந்த சைத்தன்யம் தான் நான் தெரிஞ்சுட்டேன்னா ஞானியா வரும். அதில் தரத்தமையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தரத்தமையெல்லாம் இல்லை. பக்தி மார்க்கத்தில் எதை சொன்னாலோ அதே தான் ஞானம். ஒரு கண்ணு பக்தியாக பார்க்கணும், ஒரு கண்ணு ஞானத்தை பார்க்கணும். ஏன்னா அந்த பகவான் இவ்வளோ கருணாமூர்த்தியா நம்ம கிட்ட இருக்கிறான் அப்படின்னு தெரியும் போது, அந்த ஆத்மா நமக்குள்ளார இருக்குன்னு தெரியும் போது, we have to enjoy with that ஆத்மா. அதுதான் புரஞ்சரவ பாக்கியானத்துல பாகவதத்துல சொல்றாங்க. அதை நான் அந்த இது வரும்போது கட்டம் வரும்போது சொல்றேன். ஸோ இந்த இடத்துல அதை நல்லா கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. God is dwelling in everywhere. Only அது ஹிந்துயிசம்ல மட்டும் இருக்கு அப்படின்னு வச்சுக்க கூடாது. வச்சுட்டா there is a question mark. Then we are putting a classification, we are putting a boundary. He is everywhere, he is all pervading, he is O3. தெரியல O3 என்ன சுவாமி? O2 கேள்விப்பட்டிருக்கேன். O2னா என்ன? ஆக்சிஜன். O3 ன்னு சொல்றீங்களே அப்படின்னா omnipresent, omniscient, then he is everywhere. Omnipresent, omniscient, omniscient சொல்லுவா, omniscient or omnipotent. மூணுமே அதான். he is the வித்தாக இருப்பவன், நம்மை தாங்கி ரட்சிப்பவன், அம்மா பாதுகாத்து கையும் குறிச்சு கூட்டுன்னு போறவன். மூணுமே அவன் தான். அதுக்காக ஸோ அடுத்த ஸ்லோகம் பாருங்க. ஆனா இந்த மாதிரி இதுவெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. அதுக்கு காரணம் என்னன்னு ஸ்ரீதர சுவாமிகள் ரைஸ் பண்ற கொஸ்டினை அதுக்கு சொல்றாங்க, காரணம் ஒன்றும் இல்லப்பா, அஞ்ஞானம் தான். ஏன்னா தமஸ்ல இருந்து பிறந்திருக்கும், அதனால அந்த ஞானம் மறைக்கப்படுகிறது. அதுதான் 20வது ஸ்லோகத்துல சொல்றார். காமைஸ்தைஸ்தைர் கிருதஞானா பிரபத்யந்தேன்ய தேவதாஹ தம் தம் நியமாஸ்தாய பிரகிருத்யா நியதா ஸ்வயா. இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல். இந்த ஸ்லோகத்துல அவர் அப்படியே அந்த அல்ப புத்தி இருக்கிறவன் எப்படி பகவானை வந்து பலவிதமா பாக்குறான்னு காமிக்கிறார். ஏன்னா அதுக்காக தான் நான் அந்த கடைசியில அந்த இதுவும் முடிச்சேன். நம்ம வந்து வெறும் இந்துயிசம்லயோ இல்ல கிருஷ்ணன் கிட்ட மட்டும்தான், இல்ல அத்வைத ரீதியில மட்டும்தான், இல்ல விசிஷ்டாத்வைத ரீதியில மட்டும்தான் இருக்கிறான்னு புரிச்சுட்டோம்னா then we are not ஞானி. I want to give not only bhakti for people to ஞானி. ஸோ அப்படின்னு சொல்லி சொல்றார். ஃபர்ஸ்ட் காமை தைஹி தைஹி, ஓகேங்களா, கிருதஞானா பிரபத்யந்தே அந்நிய தேவதாக, அந்நிய தேவதானா வேற தேவர்களை எல்லாம், தம் தம் நியதம் ஆஸ்தாய பிரகிருத்யா நியதா ஸ்வயா.
ஓகேங்களா? இப்ப 20வது ஸ்லோகத்துடைய அன்வயம் பாருங்க. ஸ்வயா, ஃபர்ஸ்ட் வேர்டு ஸ்வயா பிரகிருத்யா நியதா தைர். எது தெரிஞ்சதோ எது புரிஞ்சுதோ அப்படி. ஸ்வயா பிரகிருத்யா நியதா தைர் காமை கிருதஜ்ஞானா தம் ஆஸ்தாய அந்நிய தேவதாக பிரபத்யந்தே. ஓகேங்களா? ஸ்வயா ஃபர்ஸ்ட் தங்களுடைய, ஸ்வயானா என்னுடைய அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை தங்களுடையன்னு வச்சுக்கோங்க. என்னுடையன்னு சொன்னா கொஞ்சம் இதுவா இருக்கணும். பிரகிருத்தியா பிரகிருதி வசத்தினால். ஏன் சுவாமி பிரகிருதி வசத்துல இருக்கும்? நம்ம தம பிரகிருத்தியில இருந்து பிறந்தவங்க மனுஷங்கள்லாம். அதனால பிரகிருதி வசத்தினால், 3 குணத்தின் பிரகிருதி வசத்தினால், நியதா தனக்கு என்ன, நியதானா காரைதான்னு ஒண்ணு, இன்னொன்னு நியதானா தனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏத்துப்பான், தனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிப்பான். தைர் அப்படின்னா எது தெரிந்ததோ. காமைனா தமிழ் காமம் இல்ல, சம்ஸ்கிருதத்துல காமைனா எனக்கு என்ன ஆசை வந்ததோ இல்ல எனக்கு என்ன ஏற்பா இருக்கோ அதை புரிஞ்சுக்கிறேன், அதை பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. கிருதஜ்ஞானா. ஓகே, ஞானம் தம் ஆஸ்தாய. ஆஸ்தாயனா நான் இது பண்ணது சரியா இருக்குன்னு நினைச்சுட்டு, ஆஸ்தாய அந்நிய தேவதாக பிரபத்யந்தே. மத்த இதர தேவதைகள் எல்லாம். ஏன் இப்படி சொல்றாருன்னா, அவா காலத்திலே லோகாகிகால்னு இருந்தா, அப்புறமா நிறைய இதுவெல்லாம் இருந்தாங்க, புத்த பிக்ஷுஸும் மற்ற சமண இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ அவளுக்கு தெரிஞ்ச தேவதைங்களை அவங்க கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்ப என்ன ஆயிடுத்து, எது கரெக்டான தேவதை எது எதுன்னே தெரியல. இன்னொன்னு நம்மளே தமிழ்நாட்டில் பாருங்க, கருப்புசாமி கொண்டாடுவோம், முன்சாமி கண்சாமி எல்லாரையும் கொண்டாடுவோம். சாமி எல்லாருமே இப்ப கொண்டாடுறோமே, நீங்க வேற இப்ப வாசுதேவ சர்வமிதின்னு வேற போட்டுட்டீங்களே, அப்ப இது கரெக்டா அது கரெக்டா அந்த டவுட் வரும்ல. அப்புறமா நான் மாரியம்மா மேரியம்மா எல்லாரையும் கும்பிட்டு இருக்கேனே, அப்ளிகேஷன் டு ஆல் அப்படின்னு போட்டு நம்ம போட்டு வர்றோம். அப்ப எல்லா தேவதைக்கும் போயிடுது. இப்ப நான் யார் வந்து காப்பாத்துறான்னு தெரியாம போயிடுது. அப்புறமா நான் born in one மதம், ஆனா practicing another one அப்படி போயிடுது. இல்ல சுவாமி, நான் ஒரு இடத்துல பிறந்தேன், இன்னொரு இடத்துல வளரும் போது அந்த இடத்துல இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லாம் எனக்கு இதெல்லாம் இந்த தேவதை தான் சொன்னாங்க. அந்த கிரக தேவதா, அடுத்தது கிராம தேவதா, அப்புறமா குல தேவதா, தென் பரிவார தேவதா, தென் நேஷனல் தேவதா, டிஸ்ட்ரிக்ட் லெவல், அது வேற ஜோனல் லெவல் தேவதா, டிஸ்ட்ரிக்ட் லெவல் தேவதா, நேஷனல் லெவல் தேவதா, இன்டர்நேஷனல் லெவல் தேவதா, எப்படி வேணா வச்சுக்கோங்க. அத்தனை தேவதையும் நான் போட்டு கும்பிட்டு இருக்கேனே. அப்ப இதெல்லாம் வந்து கரெக்டா அந்த பிரச்சனை வரும்ல. ஸோ இட் இஸ் நியூட்ரலைசிங் பண்ணிட்டா இல்லாம இருக்கு. ஏன்னா நம்ம தம் நியதமா ஆமா எப்படி வேணா எதை வேணா கொடுக்கலாம். சுவாமி எனக்கு அந்த பகவானுக்கு வந்து முடிய கொடுக்கணும்னு பிடிக்குது, பிடிச்சிட்டு இருக்கேன் சுவாமி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நோ பிரச்சனை, போயிட்டு வா அப்படின்னு. அவன் எதை கொடுக்க முடியுதுன்னு தெரியல. சரி ஓகே, முடி சாப்பிட்ற அவர் ஏத்துக்கிறாரோ இல்லையோ இல்லை, குடு மொட்டை அடி நடிச்சுட்டு இருக்கும். அதுல ஒரு பிஸ்னஸே நடந்துட்டு இருக்கு, அது வேற விஷயம். அடுத்தது இந்த பக்கம் எடைக்கு எடை எது எதோ கொடுக்குறோம், பிஸ்னஸா பண்ணிடுறோம் பகவானுக்கு. சுவாமி நான் அந்த குழந்தைய வச்சு எடைக்கு எடை என்ன தங்கம் கொடுக்குறேன், வாழைப்பழம் கொடுக்குறேன், என்ன லட்டு கொடுக்குறேன், யாருன்னா எடைக்கடை வைரம் கொடுக்குறேன் சொல்றல, அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா. அப்ப என்ன பண்ணுவா, குழந்தைங்களுக்கு புஷ்ஷுன்னு காத்து இறக்கி விட்டுருவா. ஒரு ஒரு வருஷத்துக்கு சாப்பிடாம இரு, அப்போ உடம்பு இறங்கிடும். அப்போ வைரமும் கொஞ்சமா போடுவோம். தங்கத்துக்கு தங்கம் எல்லாம் டெய்லி கல்லிலாம் போட மாட்டேன். எது எல்லாம் ரொம்ப இதுவா இருக்கும், மலினத்துவமாக தான் நம்ம யோசிப்போம். ஏன் நான் யாரையும் குறை சொல்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தமப்பிரகாசவத்து, தமப்பிரகாசம்னா தமத்துல இருந்து தான் நம்ம இந்த பிரகாசத்துக்கு வரணும். அதனால்தான் சொல்லும் போதே அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. உடனே எல்லாம் சொல்லுவாங்க, மிருத்யுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்காக இந்த மந்திரம் கண்டுபிடிச்சேன். மிருத்யுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது சுவாமி. மிருத்யுல இருந்து தப்பிக்கிறதுக்காக சொல்ல, நான் மரணம் அடையக்கூடியவன், ஆனால் மரணம் இல்லாத ஆத்மாவை உணரக்கூடியவன், அதுக்காக மிருத்யோமா அமிர்தங்கமய. ஓகேங்களா? சோ இங்க சொல்றார் தம் நியதம் ஆத்மாய. அவன்
இவன் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் என்னன்னா அந்த பக்தி வந்து ரெண்டா பிரிஞ்சு போயிடுது. ஒன்று சகாம பக்தி, இன்னொன்று நிஷ்காம பக்தி. இந்த சகாம பக்தியில எல்லாமே எக்ஸ்பெக்டேஷனோட வர்றது. நான் இதை கொடுக்குறேன், அதை கொடு, நான் இதை பண்றேன், அதை பண்ணு, நான் இதை பண்ணேன், அதை பண்ணு, நான் இதை பண்ணு, இதை பண்ணு. ஸோ everywhere it is going on in some conditions of life. But whereas in Nishkama Bhakti there is no any conditions. நீ எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த லெவல் வரும்போது தான் இட் இஸ் கோயிங் பியாண்ட். அப்பதான் வாசுதேவ சர்வமிதம். அப்பதான் வந்து பகவான் வந்து நமக்கு இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரியல்லி எஸ் இஸ் மை பகவான் அப்படின்றது. அவன் வந்து அப்ப நம்ம எதை கொடுக்கணும், நான் எதை கொடுக்க முடியும் சொல்லுங்க. அவன் கொடுத்தது எல்லாமே, அப்ப நான் எதுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அப்ப நான் என்ன கொடுக்கறது இல்லை, நான் என்ன நினைச்சுட்டு இருக்கனே அந்த எண்ணத்தை உனக்கு கொடுத்துடுறேன். ஸோ தட் இஸ் பிரபத்தி. அதுதான் இவர் சொல்றார் காமைஸ். ஆனா இவன் என்ன சொல்றான், ஞானவான் பிரபத்தியந்தே. அந்நிய தேவதைங்களுக்கு மத்தவங்களும் கொடுக்குறாங்க, அதனாலதான் இதை பிரிச்சுட்டேன். தம் தம் ஆஸ்தாய அந்நிய தேவதாக பிரபத்தியந்தே. பட் ஞானி என்ன பண்றான், தன்னையே பக்தி ஞானம் என்னும் போஷக்கினை அவன் அவளுடைய சரணாகதி கொடுக்குறான். அதுதான் முதல் ஸ்லோகத்தில் சொன்னார். இது அஜ்ஞானி ரீதத்துல, அது ஞான ரீதத்துல. ஓகேங்களா? ஞானியா இருக்கிறவன் பக்தியும் தன்கிட்ட இருக்கிற ஞானத்தையும் மட்டும்தான் கொடுப்பான். ஆனா அஜ்ஞானி என்ன பண்ணிடுவான், எதை கேட்கிறானோ என்ன பண்றானோ எல்லாமே வந்து லௌகிகத்துல தான் இருக்கிறதுனால அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்றார். இதை சொல்லி சொல்றார். அப்ப எல்லாத்தையும் எதையும் கேட்டு இருக்காங்களே, இப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன சுவாமி ஆகும் அந்த கேள்வி வரும்ல. இப்ப நான் வந்து ஞாச வித்யா ஃபர்ஸ்ட் சொன்னேன், அதுல சொல்லும் போது சுவாமி இவங்கெல்லாம் வந்து பிரபத்தி பண்றாங்க, இவங்களை அடைவாங்க. சப்போஸ் நான் பிரபத்தி பண்ணல, அந்த பிரபத்தி பண்ணும் போதே நான் வாழும் போதே கொஞ்சம் பெனிஃபிட் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோம், அதனால நான் பகவான் அடையிறேன். தட் இஸ் செகண்ட் சிக்மா. இப்ப இவாள்லாம் ஏதோ தேவதைங்கெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காளே, இவங்களெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு என்ன ஆகும் அந்த கேள்வி வரும்ல. ஒருத்தர் இந்த கடவுளை கொண்டாடுறா, எக்ஸை கொண்டாடுறா, ஒய்யை கொண்டாடுறா, இசட்டை கொண்டாடுறா, ஏவை கொண்டாடுறா, பிஏ கொண்டாடுறா, சிஏ கொண்டாடுறா, ஒவ்வொரு கடவுளை. ஸோ இட் இஸ் பியூராலிட்டி வித் டாக்மெஸ்டிக். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளை வச்சுட்டு இருக்காங்களே, அப்ப இவங்கெல்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்டா, இதுக்கு பகவான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறார் பதில. யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தயார்ச்சிதுமிச்சஸ்தி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விதிதாத்மஹம் விததாத்ம்யஹம். யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தயா அர்ச்சித்தும் இச்சசி தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தா. அச்சலாம் அங்க ஓகேங்களா, ஸ்ரத்தஹ தாம் ஏக விததாம் யகம். யார் ஒருவர் எப்படி இருந்தாலும், அதுக்கு இதுவும் சொல்லிடுறேன் அன்வய பக்தம். யஹ யஹ பக்தஹ யாம் யாம் தனும் தனும் ஸ்ரத்தையா அர்ச்சித்தும் இச்சசி தஸ்ய தஸ்யா தாம் ஸ்ரத்தாம் அச்சலமேவ அகம் விததாம் யகம். நானே அவங்களுக்குலாம் இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கேன்டான்றாங்க. கண்ணு யார் யார் எந்த எந்த தேவர்களை எந்த எந்த சரீரத்தில் உபாசனை செய்கின்றார்களோ அவரவர்களுக்கு தான் தான் அவர்கள் எந்த தேவர்களை வணங்குகின்றார்களோ அந்த இடத்திற்கு நானே அழைத்து செல்கின்றேன். This is a crucial point. ஏன் சுவாமி அவங்க அந்தந்த தேவர்கிட்ட கிருஷ்ணனே கூட்டுன்னு போறான்னா வேற வழி இல்லாம நீ அவங்கள கிட்ட போயிட்டு நீ வா. இப்போ ஸ்ரீவித்யா நான் வந்து இதுவா சொல்ல, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற உடனே சுவாமி நீங்க இப்படி அப்படின்னு கேட்டுறாதீங்க. இப்போ விநாயகரை உபாசனம் பண்றான்னு வச்சுக்கோங்க, கணபதியம்னு அவங்க வந்து கணபதியை உபாசிக்கிறவங்க. சுவாமி எனக்கு கணபதி தான் தேவை, வேற யாரெல்லாம் தேவையில்லை. ஓகேப்பா நல்வாழ்வு பண்ணுப்பா. நான் பண்ற காலத்துல ஸ்மரணம் அடைஞ்சு அந்த கணபதி லோகம்னு இருக்கும், அங்க போயிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். கணபதி அக்ரகாரம், அங்க கேர் ஆஃப் கணபதி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போறாரு. அங்க கணபதி சொல்லுவாரு, அட மக்கோ நீ என்கிட்ட வந்துட்டியே பரவாயில்ல, நீ வாசுதேவனை தான் போய் அடையணும் அப்படின்னு சொல்லி அவர் டைவர்ட் பண்ணி டேக் டைவர்ஷன். இவன் போஸ்ட் ஆஃபீஸில் எனக்கு தெரியாமல் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஓ பின்கோடை வச்சு சார் அவங்க இவங்களுக்கு வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாங்க பாருங்க, அது மாதிரி அவர் அமுச்சு விடுவார். போய் அது வந்து திருப்பி வந்துடுவாங்க. ஓ அவர் தான் அங்கே என்ன பண்ணுவார் பகவான், நீ கணபதி ஆராதனை பண்ணல, நான் வாசுதேவனாக இருந்தாலும் நீ ஆராதிக்க கூடவள் கணபதி தானே, நான் கணபதியை மாறிடுன்னு சொல்லி அவரே அதை ஏற்றுக்கிறார். அவர் அப்போ அங்கே என்ன காட்சி கொடுப்பாரு, கணபதியை காட்சி கொடுப்பார். ஓகேங்களா? ஸோ சக்தி உபாசகர் சுவாமி நான் வந்து ஸ்ரீவித்யாவில் கரெக்ட். ஓகே இப்போ 14 மந்திரங்களும் வாங்கியிருக்கேன், ஓகே நோ ப்ராப்ளம். அம்பாள் கிட்ட போவார்,
அம்பாள் சொல்லுவா, நமக்கு என் அண்ணன் தானே அங்கே சுப்ரீம், அண்ணன் சுப்ரீம்னா தங்கச்சி சுப்ரீமா, நான் தான் இப்போ மாட்டு பண்ண வேற ஒருத்தருக்கு வந்துட்டேன்ல, எங்கே தானே போகணும், சரி வா போய் அப்படின்னு சொல்லி அவளே கை கூப்பிடுவான். இதுக்கு பேர் கிரமமுக்தி. ஸோ ஐ வாண்ட் டு பிரிங் தட் பேட்டர்ன். அதனால தான் பகவான் இந்த இடத்துக்கு சொல்றார் கிரமமுக்தி. கிரமமுக்தினா நீங்க இறந்த பிறகு அந்தந்த தேவதைகள் கிட்ட போய் அந்தந்த தேவர்கள் அவர்களை இவரிடம் அழைத்து செல்வார். ஏன் இவர்கிட்ட கூட்டிட்டு போறானா, இவர் தான் சுப்ரீம். சுவாமி அப்ப வாசுதேவன் தான் சுப்ரீம் அப்படியே சொல்லியிருக்கலாம்னு. ரசத் ஆச்சா அந்த நீதாத்துன்னு. அதனாலதான் அந்த இடத்துல கண்ணனும் போட்டிருக்கான், பாஷ்யக்காரரும் போட்டிருக்காரு. அந்த சைத்தன்யமான வஸ்துல இருக்கிறதுன்னு நீ தெரிஞ்சுட்டனா இவங்க தேவையில்லை. ஆனா அந்தந்த தேவதைங்க அங்கங்க கூட்டிட்டு போறான். இப்ப இது இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் த தேவதாஸ். சுவாமி நம்ம மதத்தை இல்லை, எல்லா மதத்துலையும் அதே தான். ஏன்னா நம்ம யூனிவர்சலாக இப்போ திங்க் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் இன் எவ்ரி ரிலீஜன். யூ டேக் எனி ரிலீஜன் ஃபார் தட் மேட்டர், அன்டில் யூ ரியலைஸ் தட் ஐ ஆம் த கான்ஷியஸ்னஸ், யூ ஹாவ் டு கம் அண்ட் யூ ஹாவ் டு கோ டு த ப்ராப்பர் காட், அண்ட் தட் காட் வில் சேனலைஸ் யூ டுவோர்ட்ஸ் டு யுவர் ஆத்மா. புரியுதுங்களா? சப்போஸ் அது புரியல, அங்கே சப்போஸ் அங்கே ஒரு ஹவுஸ்ஃபுல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்படி ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன், அங்கே ஒரு ஹவுஸ்ஃபுல் இருக்கு. அப்போ பகவான் சொல்றாரு, ஓகேப்பா கீழே போயிட்டு வா, அதுக்குள்ளே நான் முடிச்சுட்டு வரேன், என் வேலையை முடிச்சுட்டு வரேன், நீ அது கீழே உன்னுடைய புண்ணிய பாவத்தெல்லாம் முடிச்சுட்டு வா. ஸோ இதுக்குள்ள இருந்து எல்லாமே கண்டிஷன் ஆஃப் ப்ளே, எல்லாமே கண்டிஷன் ஆஃப் ப்ளே. ரியலி ஸ்பீக்கிங் பெஸ்ட் திங் இஸ் வாங்கிட்டு இப்படியே போயிடுறது தான் பெரிய சீக்ரெட்டே இல்லை. ஸோ த மோர் வில் சி ஆஃப்டர்வர்ட்ஸ், பிகாஸ் எனக்கு ஒரு மாதிரி